இப்போ நம்ம வண்டி விழாவில் என்ன தான் பண்ண போகிறோம், பிரியாணி தாங்க பண்ண போகிறோம். இந்த சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, நம்ம வந்து சிக்கனை 1/2 கிலோ சிக்கன் வாங்கி நம்ம வந்து நல்லா கழுவிட்டோம். நல்லா 5 டைம் கழுவணுங்க. நல்லா ஃப்ரீயாக கழுவிடுங்க. அப்போ அதில் உள்ள வாடெல்லாம் போகும் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் இது மஞ்சத்தூள், அதோட கல் உப்பு, கிறிஸ்டல் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கழுவிக்கோங்க. நான் நிறையா வாட்டை கழுவிட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக கழுவிட்டுருக்கேன்னு. நல்லா கழுவியாச்சு. அதோட மஞ்சத்தூள் எடுத்து கிறிஸ்டல் உப்பு எல்லாத்தையுமே போட்டு நல்லா போட்டு கலரி கழுவியாச்சுங்க. அதோட லாஸ்ட்டாக ஒரு வாட்டை கழுவிட்டு வச்சாச்சு. அதோட இந்த கேப்பில் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி விட்டாச்சு. வாஷ் பண்ணிட்டு வெங்காயத்தை பண்ணுவோம் நம்ம ஸ்டைலில் கட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வேறு வெங்காயம் வெட்ட தெரியாதுங்க. நம்ம வந்து வெட்டிடுவோம்னு சொல்லிட்டு எப்படியாவது வெட்டியாச்சு. வெட்டிட்டு நம்ம வந்து அதோட தக்காளியும் கொஞ்சம் வந்து எடுத்துருவோம். ஐயோ, தக்காளி நம்ம வந்து எடுத்தாச்சுங்க. உங்களுக்கு தக்காளி பிடிக்குமா, பச்சையோட சாப்பிடுங்களா, கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிருங்க. இப்போ பாருங்க, நம்ம எல்லாத்தையும் செஞ்சாச்சுங்க. அதோட இப்போ நம்ம வந்து அடுப்பில் எடுத்து வச்சாச்சுங்க கடாயை. இது இல்லைங்க, குக்கருங்க. அந்த குக்கரை எடுத்து வச்சோன்னே எண்ணெயை அப்படியே பிச்சு ஊற்றி விட்டாச்சு. ஊற்றி விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அடுத்து வந்து கிராம்பு எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு போட்டுக்கிட்டு அதோட நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்குவோம். அப்போ தாங்க அடி பிடிக்காமல் வரும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதோட வெங்காயத்தை மட்டும் எடுத்து போட்டுருங்க. தக்காளியை போடாதீங்க. வெங்காயத்தை மட்டும் நல்லா எடுத்து போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருங்க. கையெல்லாம் நம்மளுக்கு ஒட்டஞ்சிருச்சுங்க. நம்ம சேனலில் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இங்கே பாருங்கள், நம்ம வந்து நல்லா கிண்டியாச்சுங்க பொன்னிறமாக வர வரைக்கும். அதோட வாசம் வேணும்ல, நம்ம வாசத்துக்காண்டி அப்படியே நம்ம வந்து நெய்யை தூக்கி விட்டாச்சு. அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்மளுக்கு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க. அதோட நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தாச்சு. அதோட நம்ம வந்து கிண்டுறது தாங்க ரொம்ப பெரிய ரிஸ்க்கு இதில். இங்கே பாருங்கள், கையெல்லாம் உடஞ்சி போதுங்க. அதோட நம்ம வந்து தக்காளியும் அதோட சேர்த்து போட்டு விட்ருவோம் சொல்லி தக்காளியும் எடுத்து போட்டு விட்டாச்சு. தக்காளியும் போட்டு நல்லா கிண்டிடுங்க. அப்போ தாங்க நம்ம உங்களுக்கு வந்து பிரியாணி வாட்ட சட்டமாக இருக்கும். அத்தாட்ட நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுருவோம். கிண்டி விட்டதில் நம்மளுக்கு கையெல்லாம் வலி தாங்க முடியலங்க. நீங்கள் வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதோட இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணுவோம்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் அதோட நம்மளுக்கு வந்து கிண்டி விடவே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதோட நம்ம வந்து கொத்தமல்லி அதோட புதினாவை எடுத்துகிட்டு வந்து 3 பச்சை மிளகாய் போட்டு விட்டாச்சு. அதில் போட்டு விட்டு நல்லா கிண்டி விட்டாச்சுங்க. அதோட பாருங்க, இப்போ நம்ம வந்து அப்படியே தான் கிண்டிக்கிட்டே இருக்கோம் பாருங்கள். அதோட என்ன பொண்ணுன்னு தெரிலையே. அதோட மூடி வச்சாச்சுங்க. அதோட மூடி வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து கல் உப்பை நம்ம ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டுக்குவோம். ரொம்ப போட்டுற வேணாங்க, உப்பு வச்சுருவோம் பிரியாணி. அதோட கொஞ்சமாக போட்டாச்சுங்க. அதோட நெக்ஸ்ட்டு என்னென்னா நல்லா கிண்டுற வேலை தாங்க நம்மளுக்கு. சரி, கிண்டிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி கிண்டாச்சு. கிண்டிக்கிட்டே இருக்கோங்க. நம்மளுக்கு வேறு கையெல்லாம் வலிக்குதுங்க. சரி, அடுத்து என்னடா பண்ணணும்னு சொல்லிட்டு அதோட 10 ரூபா தயிர் இருக்கா, அதை அப்படியே நீங்கள் ஃபுல் பாக்கெட்டே ஊற்றிடாமல் பாதி ஊற்றிட்டு பாதியை மோர் போட்டு சாப்பிடுங்க. அதான் நானும் செஞ்சேன். சரி, அதோட நீங்கள் செஞ்சாச்சிங்க. அதோட நல்லா கிண்டிடுங்க. நம்ம வேலையை ஆரம்பிச்சிருங்க. கிண்ட ஆரம்பிச்சிருங்க. கிண்டாமல் விட்றாதீங்க, கீழே அடி பிடிச்சிக்குங்க. அதோட 1/2 லெமன் எடுத்து அப்படியே மலைச்சாரல் மாதிரி புழிஞ்சு விடுங்க பார்ப்போம். அதோட புழிஞ்சுட்டாச்சா. அதோட பிரியாணி மசாலா ஒரே ஒரு ஆப்பக்கரண்டி அளவு எடுத்துக்கிட்டே போட்டு விட்ருங்க. நல்லா காரமாக என்ன உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. சட்டியை இல்லைங்க, குக்கர் அது, ஓகேங்களா. அதோட இப்போ நம்ம வந்து நல்லா கிண்டியாச்சா. அதோட என்னடா பண்ணணும், வந்துட்டான்டா சிக்கனை ஒரு 1/2 கிலோ எடுத்து நல்லா போட்டு விட்டுக்குவோங்க. போட்டு விட்டு நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுக்குவோம். அடுத்து வந்து இதை மறந்துடாதீங்க, கேஸ் அடுப்பை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதோட நம்ம வந்து அரிசி இந்த சைடில் ஊற போட்டுருன்னு சொல்லிட்டு இந்தியா கேட் 1 கிலோ வாங்கி அதில் ஃபுல்லாக போட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஒரு படியை வச்சுக்கோங்க. இந்த படியை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அப்படியே போட்டுக்கலாம். அதில் நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க. இதான் நான் ஒரு படி போட்டிருக்கேங்க. இந்த மாதிரி போட்டு நீங்கள் ஒரு 1.25 லிட்ரு தண்ணி, அந்த தண்ணி எடுத்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு இது செம்பளவு மட்டும் போட்டால் போதும் தண்ணி. அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. கரெக்டாக 1.5 லிட்ரு ஊற்றிக்கோங்க. 1 லிட்ரு ஊற்றி இதை நம்ம வந்து இந்த குக்கரில் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு அதோட சேர்த்து இந்த அரிசி இருக்கா, இந்த அரிசி வந்து நல்லா ஊறின அரிசியை வந்து 1/2 மணி நேரம் ஊறின அரிசியை வந்து நம்ம வந்து போட்டுக்குவோம். போட்டாச்சிங்க பாருங்க காய்ஸ். போட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா இப்போயே நீங்கள் கிளறிடக்கூடாது. அதனால் நம்ம வந்து
ஃப்ளேம் அவுட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வச்சாச்சு. ஃபுல்லாக வச்சுட்டு லேசாக கிண்டி விட்டுட்டு அதோடு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இது லப்பரை போட்டு க்ளோஸ் பண்ணி விட்ருங்க காய்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு வந்து ரெஸ்ட்டு தான் சொல்லிட்டு அந்த மோரை சைடு கேப்பில் நம்ம வந்து குடிச்சாச்சுங்க. அதோட குக்கரை போட்டு விட்டு நல்லா இறக்கியாச்சுங்க. இறக்கிட்டு அப்படியே நம்ம வந்து திறந்த ஆவலோடு நல்லா வந்துடும்னு பார்த்தா ஆவி பறக்குதுங்க நம்ம பிரியாணியில். பட்டாசாக இருக்குங்க நம்ம பார்க்கும் போதே. அதோட மேலே லெமனை அப்படியே ஆஃப் லெமனை புழிஞ்சு விட்டு நம்ம பிரியாணி அப்படியே எச்சலாம் வருதுங்க பார்க்க. அதோட கரண்டியை வச்சு கிளறி விட்டேங்க. கிளறி விட்டுட்டு சாப்பாடு எடுத்து வைங்கப்பான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாங்க பாருங்கள். அப்படியே ஒரு கைப்பிடி ஆள் திண்டு பார்த்தாங்க. சரியான டேஸ்ட்டுங்க. இன்னும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. ஓகே பாய்.